அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த வருடத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை, 1080வது பக்கம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருடம் நீங்கள் அதிசயங்களை காண்கிற வருடம். போன வருஷம் இருதயத்தில் உணர்கிற வருஷம், இந்த வருஷம் நீங்க காண்கிற வருஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம். போன வருஷம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், அது இருதயத்தில் மட்டும் காணப்பட்ட சம்பவம். இந்த வருஷம் உலகமே காணும்படியாக, உங்கள் கண்கள் காணும்படியாக, உங்கள் தெருக்கள் காணப்படும்படியாக, உங்கள் வீதிகளிலே காணப்படும்படியாக, உங்கள் வேலை ஸ்தலங்களிலே காணப்படும்படியாக கர்த்தர் அதிசயங்களை உங்களுக்கு காண்பிக்கிற வருடம். நல்ல விசேஷமாய் கைகளை தட்டி இப்போ சொல்லுவீங்களா? உங்கள் தலையில் கையை வச்சு, என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். எல்லாத்தையும் சொல்லுங்க, நம்மளை எல்லாரையும் இந்த வருஷம் அதிசயங்களை காண பண்ணுவார். எப்படி காண பண்ணுவார்? எகிப்து தேசத்தில் நடந்த புறப்பட்ட நாளில், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அப்ப நம்ம ஒரு ஆட்டை எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போய் அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி தானே நடத்துவாரு. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? அந்த எகிப்து தேசத்தை போய் ஒரு ஆட்டை இங்கிருந்து போக முடியாது, ஆனா வேதத்துல போய் பார்த்துடலாம். அங்க என்ன நடந்துச்சு, தேவன் அந்த தேசத்துல என்ன அற்புதம் செஞ்சார், அதை இந்த இடத்துல நமக்கு என்ன செய்ய போறாருங்கிறத ரெண்டையும் நம்ம ஒரு நிமிஷம் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது இலகுவாக புரியும். அவர் அதிசயம் செய்கிறவர்னா வாயில சொல்றதல்ல, அந்த தேசத்துல எப்படி செய்தேனோ அதை உன் தேசத்திலும் செய்வேன், அந்த தேசத்துல நான் எப்படி செய்தேனோ அது உன் வீட்டிலையும் நான் செய்வேன், அந்த இடத்துல இருந்தவர்களுக்கு நான் எப்படி செய்தேனோ அதை உனக்கும் நான் செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, இதுக்கு முன் அடையாளமாக ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம வார்த்தைக்குள்ள போனால் ரொம்ப அழகா இருக்கும். தேவன் யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர்? இந்த 1ஆம் தேதி நம்மை அழைத்து வந்திருக்கிறவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? அவருடைய பெயர் என்ன? அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்? அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? எல்லாமே இந்த வார்த்தையில இருக்குது. வாசிக்கலாமா? நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். கைகளை தட்டுங்க. முதல்ல இயேசுப்பாவுடைய பெயர், அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் அதிசயமானவர். இரண்டாவது அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தா. மூன்றாவது அவருடைய பெயர் வல்லமையுள்ள தேவன். நான்காவது அவருடைய பெயர் நித்திய பிதா. ஐந்தாவது அவருடைய பெயர் சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன தீர்க்கமான வார்த்தை. அப்பயே அவர் சொல்லிட்டாரு, ஒரு குமாரன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய பெயர் அதிசயமானவர். அப்ப அதிசயமானவர் இந்த 2024 வந்திருக்கிற உனக்கு அதிசயங்களை செய்ய போறார். ஏனென்றால் அவருடைய பெயரே அதிசயமானவர். அவருடைய மகளாகிய உனக்கு, அவருடைய மகனாகிய உனக்கு, அவருடைய சபையாகிய நமக்கு அவர் முதல்ல செய்ய போற காரியம், உன்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுவேன்.
போன வருஷம் உன் இருதயம் மட்டும் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த வருஷம் உன் கண்ணு அதிசயத்தை பார்க்கும். அதுதான் இதுக்கு வித்தியாசம். போன வருஷம் இருதயத்துல மட்டும் பார்த்த, இந்த வருஷம் உன் கண்களால நீ பார்ப்ப. போகிற இடமெல்லாம் அதிசயங்களை கர்த்தர் நடப்பிப்பத உன் சொந்த கண்களே பார்க்கும். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே பார்க்கும். இப்ப எகிப்து தேசத்திற்கு நம்ம எல்லாரும் வேதாகமத்துல கடந்து போனால், அங்க யாத்திரையாம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை உங்களுக்கு நிழலாட்டமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று ஆமென் பார்வோன் உங்களோடு சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக. அது சர்ப்பமாக மாறும் என்றார். இப்ப முதல்ல மோசைய ஊழியத்திற்கு எகிப்திற்கு அனுப்பும் பொழுது கையில ஒரு கோலை கொடுத்து, இதை கொண்டு போய் பார்வோன்ட்ட போடு, அந்த கோல் சர்ப்பமாக மாறும். முதல்ல அவனை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது ஒரு தைரியத்தை கொடுத்து, ஒரு நம்பிக்கையை கொடுத்து, ஒரு அற்புத அடையாளத்தை அவன் கையில கொடுத்து அனுப்பி வைத்தார். ஆனா அவன் செய்த அதே அற்புதத்தை அங்கிருக்கிற மந்திரவாதிகளும் செய்தார்களாம். 7ஆம் அதிகாரம் 11ஆவது வார்த்தை. அப்பொழுது பார்வோனும் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். முதல்ல இவன் ஒரு கோலை போடுறான், அதே கோலை அவர்களும் போடுறாங்க, அதே மாதிரி ஒரு கோலை போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறிச்சு. இப்ப மோசைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கர்த்தர் சொன்னாரு, நமக்கு செஞ்ச மாதிரியே அவங்களும் செய்யறாங்களே. அடுத்த காரியத்தை பாருங்களே. யாத்திரையாமம் 7ஆம் அதிகாரம் 20ஆவது வார்த்தை. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசையும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. இதெல்லாம் ஒரு அதிசயம். கோலை ஓங்கி தண்ணீரில் அடிச்சாங்க. இப்ப பார்வோன் பார்க்கிறாரு, மந்திரவாதிகளை கூப்பிடுறாரு. 7ஆம் அதிகாரம் 22ஆவது வார்த்தை. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தபடியே பார்வோனினுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல். முதல்ல கோலை போட்டாங்க, சர்ப்பமாக மாறினது. அவர்களும் அதே மாதிரி செய்து சர்ப்பமாய் மாற்றினார்கள். இப்ப தண்ணீரை அடித்தார்கள், அவர்களும் அதே மாதிரி தண்ணீரை அடித்து இரத்தமாய் மாற்றினார்கள். 3வது காரியம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 16ஆவது வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் போகும் என்று சொன்னார். அடுத்து 18ஆவது வசனத்தை வாசிங்க. அதிலே மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல். கைகளை தட்டுங்க. சில காரியத்தை அவர்கள் செய்தார்கள், சில சம்பவத்தை அவர்களால் செய்ய முடியல. இன்னைக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இங்க நடக்கிற மாதிரி தானே அங்கேயும் நடக்குது, இங்க நடக்கிற மாதிரி தானே அவர்களும் செய்யறாங்க. அது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் அப்படி இருக்கும். ஆனால் காலங்கள் மாற மாற மந்திரவாதிகளாலும் சூனியக்காரர்களாலும் உலகத்தின் பிரபஞ்சத்தில் இருக்கிற மனிதர்களாலும் செய்யக்கூடாத அதிசயங்களை தேவன் நம் நடுவிலும் உன் நடுவிலும் சபை நடுவிலும் அவர் செய்வார். யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். இப்ப சொல்றாரு, ஒழுங்கா என்னுடைய ஜனங்களை அனுப்பிடு, நீ அனுப்பலைனா நான் வண்டுகளை அனுப்புவேன். அந்த வண்டுகள் எங்கெல்லாம் வரும் தெரியுமா? உன் மேலையும் வரும், ஊழியக்காரர்கள் உங்க ஊழியக்காரர்கள் மேலேயும் வரும், உங்க ஜனங்கள் மேலேயும் வரும், உன்னுடைய வீடுகள் மேலேயும் வரும். இப்படி சொல்றாரு. ஆனா எக்ஸப்ட் ஒரு காரியத்தை சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிக்கலாம்.
பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்துவேன். எகிப்து தேசம் முழுசும் வண்டு வரும். விதிவிலக்காக என் ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் மட்டும் வண்டுகள் வராதபடி அதை நான் விசேஷப்படுத்துவேன். ஒரு ப்ராபர்சி சொல்லவா? இந்த வருஷத்துல உங்க வீட்டில், உங்க தேசத்துல, உங்க எல்லைகளில் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் 100% பிரகடனப்படுத்தி காண்பிப்பார். எல்லா வீட்டில் வாதம் வந்தாலும் உன் வீட்டில் வாதம் வராது. எல்லா வீட்டில் வறுமை வந்தாலும் உன்னுடைய வீட்டில் வறுமை வராது. எல்லா வீட்டில் தரித்திரம் வந்தாலும் உன்னுடைய வீட்டில் தரித்திரம் வராது. எல்லா வீடுகளுக்குள்ளேயும் கொள்ளை நோய் வந்தாலும் உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே கொள்ளை நோய் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். எல்லா இடத்திலையும் தரித்திரம் பஞ்சம் தலைவிரித்து ஆடினாலும் கோசேன் நாட்டில குடியிருந்த இஸ்ரவேலர்களுக்கு எப்படி தேவன் பாதுகாக்கக்கூடிய இம்மானுவேலரா இருந்தாரோ, எபினேசரா இருந்தாரோ, எலியோவா இருந்தாரோ, எல்ஷடாயா இருந்தாரோ, இதோ அக்கினி அஸ்திரமா இருந்தாரோ, அதுபோல இந்த வருஷம் எல்லா விதமான காரியங்களுக்கும் உங்களை விசேஷித்தப்படுத்தி நீ என் எஸ்தர் என்பதையும், நீ என்னுடைய மொர்தெகாய் என்பதையும், நீ என்னுடைய நெகேமியா என்பதையும், நீ என்னுடைய ரூத் என்பதையும், நீ என்னுடைய தானியேல் என்பதையும், நீ என்னுடைய யோசேப்பு என்பதையும் விசேஷித்தப்படுத்தி காண்பிக்க அவர் உன்னை விசேஷப்படுத்தக்கூடிய விசேஷமானவராக உன்னுடைய வாழ்க்கையில இந்த 2024 வருஷம் அவர் பவனி வருவதை நீ பார்க்க முடியும். உனக்கும் எகிப்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும், உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு வித்தியாசப்படுத்துகிற ஆண்டாய் உன்னுடைய பெயர் நாமத்தை கீர்த்திப்படுத்தி புகழ்ச்சிப்படுத்தி மேன்மைப்படுத்தி மகத்துவப்படுத்தி உன்னை வாளாக்காமல் தலையாக்கி உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிற ஒரு உன்னதமான ஆண்டாய் தேவனுடைய ஆவியானவர் இந்த 2024 வருட நம்முடைய ஊழியத்திற்கும் நமக்கும் அவர் வாக்கு பண்ணி அருளுரைத்து நமக்கு இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். யாத்திராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையை வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்களாகிய குதிரைகள் மேலும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். ஆனா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அதே பகுதியில் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் மரித்து போனது. ஆனால் இஸ்ரவேலர் என்கிற பெயர் நாமம் தரித்திருக்கிற அவர்களுடைய மிருக ஜீவன்களில் கைத்தட்டுங்க, ஒன்றாகிலும் மரிக்காதபடி மிருகத்தின் மேல கூட என் தேவனுடைய பாதுகாப்பு இறங்கினது. மிருகங்கள் மேல கூட என் தேவனுடைய பலத்த ஷெக்கினா பாதுகாப்ப கர்த்தர் எகிப்து தேசத்தின் மேல கட்டளையிட்டார். அவர்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அந்த மிருகங்களை விட தேவனை துதிக்கக்கூடிய அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சிவகாரத்தின் ஆவியை உடைய நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ உணர்ந்து பாரு. எகிப்து தேசத்துல பண்ணின அதிசயங்களை போலனா அங்கே எகிப்திற்கும் அதே நாட்டில் இருக்கக்கூடிய கோசேன் பட்டணத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இருந்தது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இருந்தது. பகலுக்கும் இரவுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இருந்தது. சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இருந்தது. உயரத்திற்கும் தாழ்வுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. அழுகைக்கும் புலம்பலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய துயரம் எகிப்து தேசத்துல இருந்துச்சு. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கோசேன் பட்டணத்துல இருந்துச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இந்த வருஷம் வித்தியாசம் இருக்கும். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுக்கும் சுமக்காத ஆசாரியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். தெருவில கடக்கிறவனை தூக்கி பராமரிக்கிறவனுக்கும் தெருவில கடக்கிறவனை பராமரிக்காதவனுக்கும்
எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏனென்றால் எகிப்து தேசத்தில் பண்ணினது போல நான் உங்களுடைய நடுவில் அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொன்னவன். நீ கோசேனுக்குள்ள இருந்தேனா உனக்கு பாதுகாப்பு, நீ இஸ்ரவேலரா இருந்தேனா உனக்கு பாதுகாப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் அதிசயத்தை உன் சொந்த கண்களே பார்க்கும். யாக்கோபு சொன்னாரு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே அதுவே எனக்கு போதும், நான் அவனை போய் பார்ப்பேன்னு சொன்னீ இல்லையா? இந்த வருஷம் அநேகர் இந்த வருஷம் யோசேப்பை நீங்க பார்க்க போறீங்க. உங்க ஆவிக்குரிய கண்களால் மாத்திரமல்ல, மாம்சத்தின் கண்களாலே ஒரு புதிய ஜீவன்களை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய புதிய வேலை வாய்ப்புகளை நீங்க பார்க்க போறீங்க, புதிய வீடுகளை நீங்க பார்க்க போறீங்க, புதிய ஊழிய தரிசனங்களை நீங்க பார்க்க போறீங்க, புதிய வழிநடத்தலை நீங்க பார்க்க போறீங்க. நீ அறியாத வழியிலே உன்னை நடத்தி கொண்டு போய் உனக்கு தெரியாத விதத்தில் உன்னை மகிமையாய் நடத்தி இந்த வருஷத்திலே அவரே தேவன் என்பது உனக்கு அவர் திருஷ்டாந்தரப்படுத்த போறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த வருஷம் அதிசயத்தை என் கண்களால் காண்பேன். என் சொந்த கண்களாலே நான் நேசிக்கிற யோசேப்பை நான் பார்ப்பேன். என் சொந்த கண்களாலே நான் என் ஆவியில பெற்றெடுக்க போகிற பிணைகாசை நான் பார்ப்பேன். என் சொந்த கைகளாலே உலகம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை கொண்டு போகக்கூடிய அநேக சுவிசேஷங்களை நான் பார்ப்பேன். இந்த நாட்களில் தேவன் அவைகளை எல்லாம் பிறப்பிக்க பண்ண போகிறாரு. இந்த வருஷம் காண்கிற வருஷம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவள் ஒரு பெயர் வைத்தார். இதோ அவருக்கு பெயர் காண்கிற தேவன். இந்த வருஷம் சொல்லுங்க, அற்புதத்தை காண்கிற வருஷம், அதிசயங்களை காண்கிற வருஷம், வல்லமையை நாங்கள் காண்கிற வருஷம், வெளிப்பாடுகளை நாங்கள் காண்கிற வருஷம், எழுப்புதலை நாங்கள் காண்கிற வருஷம், அற்புத அடையாளங்களை தொட்டு பார்க்கிற வருஷம். அந்த குருடன் சொன்ன, அவர் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவர் எழுந்து போன்னு சொன்னாரு. நான் போனேன், நீங்கள் அவருக்கு சீசராக மனதுண்டா என்று சொல்லி அந்த பிறவி குருடை கேட்டானே. அப்படிப்பட்ட காலங்களில் இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கொண்டு போக போறாரு. அவர் யார் என்பதை நீங்க வந்து பாருங்கள். அவருக்கு சீசராக மனதுண்டா என்று சொல்லி நீங்கள் அநேகர் கர்த்தருடைய பட்சத்தில் அழைக்கக்கூடிய ஒரு மகிமையான அதிசயங்களை காண்கிற வருடமா தேவனுடைய ஆவியானவர் இந்த வருஷம் நமக்கு டிக்ளேர் பண்ணி இருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்து பாருங்களேன், யாத்திரையாம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்து தேசத்துல என்னென்ன காரியங்கள் நடந்தது அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தான கொப்பளங்களை எழும்ப பண்ணும் என்றார். எல்லா எகிப்து தேசம் முழுசும் எல்லா வீடுகளையும் கொப்பளம், இப்ப சொல்லுவாங்கல்ல அம்மை என்று சொல்லப்பட அது மாதிரி ஒரு கொப்பளம் எல்லார் மேலேயும் வந்துச்சான். எக்ஸப்ட் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாமல் போயிட்டு. முதல்ல ஒரு 2-3 காரியங்களை மந்திரவாதி செஞ்சாங்க. இப்ப அந்த மந்திரவாதிகள் அதே மோசேக்கு முன்பாக, அந்த மந்திரவாதிகள் அதே ஆரோனுக்கு முன்பாக, அந்த மந்திரவாதிகள் அதே கர்த்தருக்கு முன்பாக. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. ஒரு ப்ராப்பர் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் எந்த சன்பல்லாத்தும், எந்த தொபியாவும், எந்த ஆகானோ, எந்த பாதாளத்தின் வல்லமைகளும் ப்ராப்பர்ட்டிக்கு எழுதி வைத்துக் கொள். உனக்கு முன்பாக நிற்க முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அத்தனை ஆயுதங்களும் வாக்காமலே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா நாவுகளும் இந்த வருஷம் மட்டங்கடிக்கப்படும். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை தூக்கி அலங்கரிக்கிற வருஷம். ஆமான் கையாலே உன்னை குதிரையில ஏற்றி ராஜ வஸ்திரத்தை தரித்து ராஜ கிரீடத்தை வைத்து உன்னை தெருக்களில் கொண்டு போய் உனக்கு முன்னாடி வந்தனங்களை அறிவிக்கிற ஆண்டு 2024 என்பது உன்னுடைய ஆவி மனிதரிலே தெளிவாய் நீ எழுதி வைத்துக்கொள். மந்திரவாதிகள் உனக்கு முன்னாடி நடுங்குவார்கள். பாதாளம் நடுங்கும், விக்கிரக தோப்புகள் நடுங்கும், பார்வோனுடைய ராஜ்யம் நடுங்கும். எகிப்தின் மந்திரவாதிகள் நடுங்கினார்கள் என்றால் எல்லா மந்திரவாத வல்லமைகளும், லூசிபருடைய வல்லமைகளும், எல்லா அக்கினி வல்லமைகளும், பாதாளத்தினுடைய கோட்டைகளும் இந்த வருடம் இதோ எப்படி பவுலுக்கு முன்பாக மந்திரவாதிகள் தங்களுடைய புஸ்தகங்களை சுட்டரித்தார்களோ அப்படியா இந்த ஆண்டு விக்கிரக ஆவிகள் சுட்டரிக்கப்படும், மந்திர ஆவிகள் சுட்டரிக்கப்படும். இப்பொழுது இந்த வல்லமை இந்த எல்லைகளில் இறங்கட்டும்.
ஆகட்டும். எல்லா சூனிய வல்லமைகள், மந்திர வல்லமைகள், ஏவலின் ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், பிரபஞ்சத்தின் ஆவிகள், எல்லா விதமான டெவில் ஸ்பிரிட்டின் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகள் கூட தேவ ஊழியத்தை செய்கிற மோசேக்கு முன்பாக நிற்க முடியாதபடி தட்டுமானிறார்களாம். இப்ப நீ ஊழியம் செஞ்சேனா இந்த வருஷம் உனக்கு முன்னாடி எவனும் ஏத்து நிக்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தர். தானியேலுக்கு முன்பாக நேப்காத்து நேசர் முகங்குப்புற விழுந்தான். கையை உயர்த்துக்கு. இந்த வருஷம் அநேக நேப்காத்து நேசர் உனக்கு முன்பாக, ஊழியத்திற்கு முன்பாக, உன்னுடைய நீதிக்கு முன்பாக, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக, உன்னுடைய தெய்வ பயத்துக்கு முன்பாக, உன்னுடைய ஆத்ம பாரத்துக்கு முன்பாக நீ கர்த்தரை உத்தமமாய் சேவிக்கிறது நிமித்தம் உனக்கு முன்பாக ராஜாக்கள் வந்து மண்டியிடுவார்கள். உதிக்கிறவன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்திற்கு அநேக பிரபுக்கள் வருவார்கள். எப்படி எலிசாவை தேடி நாகமான் சீரியா படைத்தலைவன் தன்னுடைய நிருபத்தை கொடுத்து அனுப்பினானோ, இதோ எப்படி நாகமான் என்று ஒரு பெரிய படைத்தலைவன் வந்து இதோ மண்ணை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொல்ற அளவுக்கு கர்த்தர் எலிசாவை உயர்த்தி வைத்திருந்தாரு. அதே தேவ வல்லமை உன் தலையில கைய வை. இந்த வருஷம் நீ ஒரு எலிசா, இந்த வருஷம் நீ ஒரு எலிசா. உனக்கு முன்னாடி அநேக நாகமான்கள் வருவார்கள். சீரியா ராஜாவினுடைய இதோ நிருபம் உனக்கு வரும். சீரியா ராஜாவினுடைய நிருபம் உனக்கு வரும். இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை உன்னிடத்தில் அனுப்புவாரே. இந்த வருஷம் உன் தலையை உயர்த்துகிற ஒரு ஆண்டு, உன்னை ராஜ வீதியில பவனி கொண்டு வருகிற ஆண்டு, உனக்கு ராஜ முத்திரை தரிப்பிக்கப்படுகிற ஆண்டு, உன் கையில ராஜ மோதிரம் தரிப்பிக்கப்படுகிற ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி கேளுங்க. இதெல்லாம் விசுவாசத்துல பெற்றுக்கொள். ஆமென். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஒரு வார்த்தையை தரையில விழக்கூடாது. என் பிள்ளைகள் இதோ இதோ ரெட்டுடுத்தின பிள்ளைகள், சாம்பலில் உட்கார்ந்த பிள்ளைகள், என் பிள்ளைகள் இதோ கொத்தளமிட்ட பிள்ளைகள் இந்த வருஷம் குதிரையில ஏற்றப்படணுயா, ராஜ வீதியில வரணுயா, உலா வரணும் ராஜா. யோசேப்பு சொன்ன, யோசேப்புக்கு பார்வோன் சொன்ன, உனக்கு முன்னாடி எகிப்து தேசமே தண்டனிடும், எல்லா முழங்கால் உனக்கு முன்னாடி முடங்கும். இதுதான் தேவன் இந்த வருடம் நம்முடைய ஊழியத்திற்கு வைத்திருக்கிற பெரிய ஒரு prophetic word. அநேக எகிப்தினுடைய ஆவிகள், பாபிலோனிய ஆவிகள், அசீரியாவினுடைய ஆவிகள், எபூசியருடைய ஆவிகள், எமோரியருடைய ஆவிகள், கிர்காசியருடைய ஆவிகள், எல்லா விதமான அந்தகார ஆவிகளும் உனக்கு முன்னாடி, ஊழியத்திற்கு முன்னாடி, அற்புதரை இயேசு என்கிற நாமத்துக்கு முன்னாடி அந்த ஆவிகள் முழங்கால் படியிட்டு அலக்களிப்பதை நீ உன் சொந்த கண்களால் பார்ப்பாய். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி என் தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்களா? எஸ். எகிப்திற்கு ஒரு கோசேனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. மோசேக்கும் மந்திரவாதிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி நடத்தினாரு. இந்த வருஷம் உனக்கும் உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. உனக்கும் உன் தெருவுக்காரங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. உனக்கும் உன் பக்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பிரதர், உங்க ஊழியத்துக்கும் மற்ற ஊழியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பிரதர், உங்க பாட்டுக்கும் இன்னொருத்தருடைய பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாப்பா, நீ எழுதுற பாட்டு உனக்கும் மற்றவங்க பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தேவன் இந்த வருஷம் உன்னை செக்கினா மகிமைனா உன் ஜெபத்திற்கும் மற்றவங்க ஜெபத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தேவன் உன் மேல வச்ச அபிஷேகத்துக்கு மற்றவங்க மேல வச்ச அபிஷேகத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தேவன் உன் மேல வச்ச நற்கனிகளுக்கு இன்னொருத்தர் மேல வச்சிருக்க நற்கனிகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. உன்னை உயர்குல திராட்சை செடியா, நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியா இந்த வருஷம் கர்த்தர் உன்னை நாட்டுகிறாரு. கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்வாயா? சொல்லு. இந்த வருஷம் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியா கர்த்தர் என்னை நாட்டுகிறாரு. ஒரு வித்தியாசமான ஆண்டு. உனக்கு மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்னும் பாருங்களே, யாத்திரையாமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எகிப்து தோன்றின நாள் முதல், எகிப்து தோன்றின நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையே நாளை இந்நேரம் கைத்தட்டுங்க. பெரிய ஒரு மழை பெய்யறத பார்த்திருப்பீங்க. ஆனா கல்லு மழை பெய்யறத பார்த்திருப்பீங்களா? எகிப்துல பேய பண்ணினார். ஆனா அது எங்க பெய்யலையா? 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டில் மாத்திரம், கைகளை தட்டுங்க, கல்மலை இல்லாதிருந்தது. பக்கத்துல பெய்யுதுங்க, அடுத்த தெருவில் பெய்யுதுங்க, அடுத்த கிராமத்துல பெய்யுதுங்க. ஆனா கல்லு மலை எல்லா வீட்லயும் விழுந்து வீடுகளை உடைக்குது. ஆனா கோசேன் என்கிற
தேவ ஜனம் இருக்கிற அந்த பட்டணத்துல ஒரு கல்லு விழுகாதபடி தேவன் பாதுகாத்தார். இந்த வருஷம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கும். யோசேப்பை யாக்கோபை சுத்திலும், சொல்லுங்க, யாக்கோபை சுத்திலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். அவனுடைய ஆடு மாடுகள் சம்பத்துக்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். இந்த வேலி அடைப்ப கர்த்தர் இந்த 2024 உங்களுடைய வாழ்க்கையில அவர் கட்டளையிடுகிறார். இனி நீங்க பாதுகாக்கப்பட்ட இதோ அருமையான இதோ திராட்சை தோட்டமாக, இதோ உயர் கனி தரக்கூடிய திராட்சை நற்கந்தகமாக கர்த்தர் இந்த வருஷம் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அடுத்து இன்னும் சில காரியம். யாத்திரையாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லை எங்கும் வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். அதே 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரவி எகிப்தின் எல்லை எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன்னும் இருந்ததில்லை, அதற்கு பின்னும் இருந்ததில்லை. ஃபுல்லா வெட்டுக்கிளி அனுப்பினார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போக விரும்புறேன். யாத்திரையாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என்ன காரியம் நடந்துச்சு? லாஸ்ட் ஃபைனல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, சேர்ந்து வாசிக்கலாம். இன்னும் ஒரு வாதையை மாத்திரம், ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன். அதற்கு பின்பு அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூகமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்தில் இருந்து கைத்தட்டுங்க துரத்தி விடுவான். இந்த வருஷம் நிறைய பேரை துரத்தப்பட்டு அடைக்கல பட்டணமா இந்த இடத்துக்குள்ள வருவார்கள். பார்வோனே துரத்த போறேன். யார் யார அடைச்சு வச்சிருக்கிறானோ, யார் யார பிடிச்சு வச்சிருக்கிறானோ, யார் யார போக விட மாட்டேன்னு சொல்லி அங்க கட்டி வச்சிருக்கிறானோ, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பீங்க. யார் யார அங்க அடைக்கலமாய் அடைத்து வைத்திருக்கிறார்களோ, கைகளில் கால்களில் ஆணிகளால் இதோ கட்டி வைத்திருக்கிறார்களோ, உட்காவலரையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்களோ, மிரட்டி உருட்டி வச்சிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே இந்த வருஷம் விடுதலையாக்கப்பட்டு நப்தலிகளாய் வருவார்கள். எல்லாரையும் அவர்கள் விடுதலையாக்குவார்கள். காரணம், தேவனுடைய கடைசி வாதை புறப்படுகிற ஆண்டு, கடைசி வாதை எகிப்து தேசத்துல 10வது வாதை. இதுதான் லாஸ்ட் யுத்தம். அப்ப இந்த வருஷம் கடைசி யுத்தம், அது ஜெயமான யுத்தம். கைகளை தட்டி கர்த்தர் சொல்றாரு, இந்த ஒரே ஒரு வாதை தான் அவனை புறப்பட்டு பண்ணிடுவேன். வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். நல்ல கைதட்டு போடுவீங்களா? இந்த மாதம் சொல்லுங்க பக்கத்துல, பிரதானமான மாதம். பிரதானமான மாதம் பக்கத்துல சொல்லு பாப்பா. பிரதானமான மாதம். இதுதான் வந்துட்டேன். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கு. யூதாவே, இந்த மாதம் அறுப்பு காலம். சொல்லு, பிரதானமான மாதம். என் கண்ணீர் முடிஞ்சிருச்சு, என் வேதனை முடிஞ்சிருச்சு. 2023 ராத்திரி 11:59 உன் கண்ணீர், உன் ரெட்டு, உன் துக்கம், உன் வேதனை, உன் புலம்பல், உன் தவிப்பு, உன் தனிமை எல்லாம் முடிஞ்சிச்சு. சொல்லு, பிரதானமான மாதம். இந்த மாதம் பிரதானமான மாதம். இந்த வருஷம் பிரதானமான வருஷம். இந்த வருஷம் என் தேவன் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிரதானமான ஒரு வருஷம். இது வரையும் நீ 9 வாதை தான் பார்த்திருக்கிற. இது 10வது வாதை. இந்த வாதையோடு நீ புறப்பட போற. அந்த 10வது வாதை தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. இதுதான் லாஸ்ட் ஃபயர். இது கருத்து என்ன கிடையவே கிடையாது. இனி எழுப்புதலின் ஆண்டு. மந்தை 1000ஆய் பெருகுகிற ஆண்டு. மந்தை எண்ண முடியாத திரள் கூட்ட ஜனங்களால் நிரப்பப்படுகிற ஆண்டு. அநேக போர் வீரர்கள் எழும்புகிற ஆண்டு. யுத்த புருஷர்கள் எழும்புகிற ஆண்டு. சேனை தலைவர்கள் எழும்புகிற ஆண்டு. ஆயுததாரிகள் எழும்புகிற ஆண்டு. யுத்தத்தை நடத்தக்கூடிய உரியாக்கள் தோன்றுகிற ஆண்டு. அநேக ஆசாப்பு கூட்டம் எழும்புகிற ஆண்டு. அநேக எலிசாக்கள், எலியாக்கள், நெகேமியாக்கள், எஸ்ராக்கள், எஸ்தர்கள், இதோ செருபாபேல்கள் எழும்பி உதயமாகி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு ஆண்டு. கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லு, இந்த வருஷம் பிரதானமான வருஷம். மலடியை
சந்தோஷமாய் பிள்ளைத்தாச்சாய் மாற்றுகிற வருஷம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கிற வருஷம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை கொடுக்கிற வருஷம், தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்குகிற வருஷம், இதோ இதோ வறுமையில வாழ்கிறவர்களை வளமிக்க தோட்டமாய் மாற்றுகிற வருஷம் இந்த வருஷம், பேதைகளை ஞானியாக்குகிற வருஷம் இந்த வருஷம், பலவீனமானவனை பலவானாய் மாற்றுகிற வருஷம், கோழைகளை இந்த வருஷம் இதோ பராக்கிரமசாலிகளாய் மாற்றுகிற வருஷம், நாணல்களை பாறைகளாய் மாற்றுகிற வருஷம் இந்த வருஷம், ஒன்றுமே தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒண்ணு உலக புகழ்பெற்ற தேவ மனுஷனாய் மாற்றுகிற வருஷம். சொல்லு, இந்த வருஷம் பிரதானமான வருஷம், பிரதானமான மாதம். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் உனக்கு பிரதானமான மாதம். எத்தனை பேர் ஆவியில் அதை உணர்றீங்க? சொல்லுங்க. 2024 தள்ள கைவே, எனக்கு பிரதானமான வருஷம். இந்த ஜனவரி என் வாழ்க்கையில பிரதானமான ஒரு மாதம். பிரதானமான ஒரு மாதம்னா முக்கியமான ஒரு மாதம். எகிப்திற்குல தேவன் நீதியை சரி கட்டுகிற ஒரு மாதம். 134 ஆண்டு இல்லாததை இந்த 135வது ஆண்டு நிலைநாட்டுகிற ஆண்டு. எழுதி வைத்துக்கொள், நிலைநாட்டுகிற ஆண்டு. பாபேல் கோபுரங்கள் விழுகும், வான வரியந்த உயர்த்தப்பட்டிருக்கிற கப்பர்நகூமே நீ பாதாள வரியந்தம் தாழ்த்தப்படுவா. ஏரோதுகள் அடித்து நிர்மூலமாகி புழுப்புழுத்து விழுவதை நீ பார்ப்பாய். ரபா லரகா லரகபோ ரீகா லரகபா லரகபோ லரபா. பிலாத்து கை கழுவுவதை நீ பார்ப்பாய். பிலாத்து கை கழுவுவதை நீ பார்ப்பாய். பிலாத்து சொல்வா, அது நீதிமானுடைய ஊழியம், அது நீதிமான்கள் இருக்கிற இடம். எனக்கும் இந்த ஊழியத்திற்கும் எனக்கும் இந்த காரியத்திற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி அநேக பிலாத்துக்கள், அநேக பிலிப்புகள் இந்த காரியத்தை விட்டு பயந்து ஒளிந்து ஓடக்கூடிய ஒரு எழுப்புதலின் ஆண்டு. எழுதி வைத்துக்கொள். நல்ல கைகளை தட்டி பரலோக தேவனுக்கு நன்றி சொல்லு. ஏரோது நடுங்கக்கூடிய ஆண்டு, பிலாத்துக்கள் விலகக்கூடிய ஆண்டு. எல்லா மனுஷர்களும் உன்னை கண்டாலே, உன் பெயர் நாமத்தை கண்டாலே நடுங்கக்கூடிய ஒரு ஆண்டு. பிலிப்பு போய் சமரியா பட்டணத்தை கலங்க பண்ணினான். அதுபோல இந்த 18 பட்டியல்ல இந்த இந்திய தேசம் அல்ல 7 கண்டங்களையும் அசைக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி சொல்லுங்க, 7 கண்டத்தையும் 7 கண்டத்திலையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகும்படியாக, அசைக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமே சொல்லு, இந்த வருஷம் பிரதானமான வருஷம், இந்த மாதம் பிரதானமான மாதம், இந்த நாள் பிரதானமான நாள், இந்த நேரம் பிரதானமான நேரம். எகிப்து தேசத்தின் மேல தேவன் நீதியை சரி கட்டுகிற நேரம். இதோ விக்கிரகத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற நேரம். விக்கிரகத்தின் மேல் தேவனுடைய கரம் இறங்குகிற நேரம். இதோ எல்லா விதமான அஸ்தரோத்தினுடைய வல்லமைகள். எஸ் எஸ் உடன்படிக்கை பெட்டி போன உடனே தாகோன் எப்படி முகங்குப்புற விழுந்தானோ அதுபோல இந்த வருஷம் அநேக தாகோன்கள் கை ஒடிந்து, கால் ஒடிந்து, இடுப்பு ஒடிந்து, எல்லா நுகத்தடிகளும் உடைந்து அது கீழே கடப்பது எழுதி வைத்துக்கொள். நீ பார்க்கிற ஆண்டு, நீ பார்க்கிற ஆண்டு அநேக தாகோன்கள், அநேக தாகோனுடைய ஆவிகள், அநேக தாகோனுடைய உருவங்கள் உனக்கு முன்னாடி உடைந்து கடப்பதை உன் சொந்த கண்களாலே பார்ப்பாய். அந்நிய கண்கள் அல்ல, நீ பார்க்கிற ஆண்டு. போன வருஷம் உணர்கிற ஆண்டு, இந்த ஆண்டு பார்க்கிற ஆண்டு. போன வருஷம் இதயத்தில் மட்டும் தெரியும், இந்த வருஷம் கண்களால் பார்ப்ப, உன் கண்களால் பார்ப்ப, உன் கண்களால் பார்ப்ப. இயேசுவ சிமியோன் சொன்னா, என் சொந்த கண்களாலே நான் அவரை பார்த்தேன், என் சொந்த கைகளாலே அவரை நான் தூக்கி பார்த்தேன். இந்த ரட்சணியத்தை பார்ப்பதற்காகத்தானே இத்தனை வருஷம் நான் ஆலயத்தில் காத்திருந்தேன்னு சொல்லி சீமோன் சொன்னானே, அவன் சொந்த கைகளாலே இயேசுவை ஏந்தினானே. அதுபோல அன்பு மகளே, அற்புதத்தை கையில ஏந்துகிற வருடம், அதிசயத்தை கையில ஏந்துகிற வருடம், அதிசயத்தை தொட்டு பார்க்கிற வருடம். யோவான் சொன்னாரு, இதோ அந்த வார்த்தை நாங்கள் கேள்விப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு அந்த வார்த்தையை நாங்கள் எங்கள் கைகளால் தொட்டு பார்க்கிறோம், அந்த கைகளால் அந்த இயேசுவை நாங்கள் தொட்டு பார்க்கிறோம் என்று சொன்னானே. அதிசயத்தை நீ தொட்டு பார்க்கிற ஆண்டு. ஆவியில பார்த்த நீ இனி சரீரத்தில் பார்ப்ப, ஆவியில பார்த்த நீ இனி சொந்த கண்களாலே அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை நீ தொட்டு பார்ப்ப. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் சொன்னாரு, இது பிரதானமான ஆண்டு. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா லைவ்ல இருக்க நிறைய பேர் இதை நம்புறாங்க. பிரதர், உங்களுக்கு பிரதானமான ஆண்டு. சிஸ்டர், உங்களுக்கு இது பிரதானமான ஆண்டு. இத்தனை வருஷமா 18 வருஷமா நீங்க கூணனா வாழ்ந்துட்டீங்க இல்லையா, இந்த வருஷம் நீங்க எழும்புகிற ஆண்டு. 12 வருஷம் பெரும்பாடுல கஷ்டப்பட்டீங்க இல்லையா, இந்த வருஷம் நீங்க அற்புதத்தை ருசி பார்த்து எழும்புகிற ஆண்டு. 38 வருஷமா பெதஸ்தாவில் படுத்து கிடந்துட்டீங்க இல்லையா, இந்த வருஷம் நீங்க எழும்புகிற ஆண்டு. எத்தனையோ வருஷமா 70 வருஷமா பாபிலோன்ல அடிமைத்தனமா இருந்துட்டீங்க இல்லையா, இந்த வருஷம் அதுல இருந்து
நீங்க புறப்படுகிற ஆண்டு 430 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமை போல நீங்கள் இருந்தீங்க இல்லையா, அதுல இருந்து நீங்க புறப்படுகிற ஆண்டு இந்த வருஷம் விடுதலையின் ஆண்டு. அநேக ஜனங்களை கர்த்தர் அந்த இருளில் இருந்து விடுதலையாக்கி பெரிய வெளிச்சத்தை காண்பிக்க போகிற ஒரு பெரிய வெளிச்சத்தின் ஆண்டு. கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். அடுத்து என்ன செய்தார் பாருங்களே. அப்ப என்ன செய்யணும்? அந்த எழுப்புதல் வர பிரதான மாதம் வரணும்னா என்ன செய்யணுமா? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்துள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாசம் பிரதானமான வருஷம்னா நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அது எந்த ஆட்டுக்குட்டி தெரியுமா? ஏசப்பாவை தெரிந்து கொள்ளணும். ஒருவேளை புதுசா வந்திருக்கிறீங்களா, இந்த வருஷம் நீங்க வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி உங்க வீட்டில் இருக்கணும். இயேசுவை உங்க வீட்டில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். என்ன சொன்னார் மோசே? எல்லா வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி வேணும். அந்த ஆட்டுக்குட்டியை நீ தான் தெரிந்து கொள்ளணும். வேதத்தில் பார்த்தேன்னா சகைவு ஒரு மனிதன் மேல மரத்து மேல உட்காந்துருக்கான். அவனுக்கு யார் இயேசுவை பத்தி சொன்னான்? அந்த வேலை போறப்ப யாரோ சொல்லியிருக்காங்க, அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் குருடனை பார்க்க பண்ணுகிறவர், செவிடனை கேட்க பண்ணுகிறவர், முடவனை நடக்க பண்ணுகிறவர், மரித்தோர்களை எழுப்புகிறவர், அவர் போகிற இடமெல்லாம் பாவங்களை மன்னிக்கிறார்னு யாரோ ஒரு நபர் அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கணும். அவனுக்கு இப்போ ஒரு உணர்வு வருது, நான் அவரை எப்படியாகிலும் பார்க்கணும். இன்னைக்கு 1ஆம் தேதி வந்திருக்கிற உங்களுக்கு, புதிதாய் வந்திருக்கிற உங்களுக்கு, நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்க இயேசுவை பார்க்கணும், இயேசுக்கிட்ட வரணும். அப்பொழுது உங்க வீடு ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படும், வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படும், வறுமையிலிருந்து பாதுகாக்கப்படும், போராட்டத்திலிருந்து பாதுகாக்கப்படும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து பாதுகாக்கப்படும், இருளில் உண்டாகக்கூடிய எல்லா வேதனையில் இருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அப்ப எகிப்து தேசத்துல அன்னைக்கு நடந்த அற்புதம் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். பக்கத்துல சொல்லுங்க, இந்த வருஷம் நீங்க இயேசு என்கிற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். உங்க வீட்டுல ஆட்டுக்குட்டி இருக்குதா? அந்த ஆட்டுக்குட்டி வளர்க்கிற ஆட்டுக்குட்டி இல்ல, உனக்காக ஆட்டுக்குட்டியா வந்தார் இல்லையா, நானே மேய்ப்பன் என்று சொன்னார் இல்லையா, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார் இல்லையா. இந்த ஆட்டுக்குட்டி இயேசுவுக்கு நிழலாட்டமாய் அங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணுமா? 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. இப்ப இயேசப்பாவுடைய ரத்தத்தை, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, எகிப்து தேசத்தில் நடந்த அற்புதம் என்ன? அந்த முதல்ல அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சாங்க, தொலைவை எடுத்தாங்க நல்ல குட்டியா. அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டுல நிலைக்காலில் பூசி வச்சாங்களா. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அப்ப இந்த வருஷம் வீட்டு நிலைக்காலில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கு வீட்டுல என்னென்னமோ வச்சிருக்கிறங்க. இன்னும் நேரலையில் இருக்கேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு தெரியும் உன் வீட்டுல என்ன முன்னாடி கட்டி விட்டுருக்கிற, உன் வீட்டுல என்ன வச்சிருக்கிற, உன் வீட்டு அஸ்திவாரம் பறிக்கிறப்ப என்ன செஞ்ச, நீ எதன் மேல நம்பிக்கையா இருக்கிற, யாரை நீ பற்றி இருக்கிற, எல்லாம் உனக்கு தெரியும். உன் இருதயமே உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும், உன் இருதயமே உன்கிட்ட பேசும். ஆனா எகிப்து தேசத்தில் நடந்த நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன்னா, அங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலர் எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார்கள். எல்லாரும் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டி, எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி இருக்கணும். உங்க வீட்டுக்கு இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்க வீட்டு நிலைக்காலில் பூசி இருக்கணும். உங்க வீட்டுக்கு தலைவரா இயேசு கிறிஸ்து இருக்கணும். இன்னைக்கு உங்க வீட்டு நிலைக்காலில் எழுதி வைங்க, இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுவின் ரத்தம் உன் மேல இருக்கணும், உன் பிள்ளைகள் மேல இருக்கணும், உன் வாகனத்தின் மேல இருக்கணும், உன் எல்லைகளில் இருக்கணும், உன் நிலைக்காலில் இருக்கணும். உன்னுடைய பண்டம்பாடிகள் அத்தனையிலையும் இயேசுவின் ரத்தம் இருந்தா தான் அந்த ரத்தம் தான் உன்னை பாதுகாக்கும். ஆட்டுக்குட்டியான ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப முன்னாடியே சொல்றாரு, எகிப்திலே எல்லா வீட்டு நிலைக்காலிலையும் இயேசுவின் ரத்தத்தை பூசுங்கப்பா. ஏன்னா ஒரு சங்கார தூதன் வரப்போறேன், அவன் எகிப்தினுடைய வீடுகளுக்குள்ள போறேன், அங்க இருக்கிற தலைச்சன் பிள்ளையெல்லாம் கொல்ல போறேன்,
உன் வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளை பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, உன் வீட்டு நிலைக்கால இயேசுவின் ரத்தம் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டு நிலைக்கால இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்துல பூசுங்க. அதுக்காக ரத்தத்துக்காக நீங்க அலைய வேண்டியதில்லை. உங்களுக்காக 2024 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து 6.5 லிட்டர் ரத்தத்தை உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்காக சிலுவையில சிந்திட்டாரு. அந்த ரத்தத்தை விசுவாசத்தோடு எடுத்து உன் நிலைக்காலில் பூசி வை, உன் பீரோல பூசி வை. அந்த விசுவாசத்தை எடுத்து விசுவாசத்தோடு எடுத்து உன் பிள்ளைகள் மேல பூசு, உன் கணவன் மேல பூசு, உன் வாகனத்தின் மேல பூசு. இன்னைக்கு மனுஷன் எதையோ வாகனத்துல கட்டி வச்சிருக்கிறேன், எதையோ அவனுடைய நம்பிக்கையா இருக்குது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் ஒருவரே என்னுடைய மெய்யான தெய்வம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப எகிப்து தேசத்துல என்ன நடந்துச்சு? ரத்தத்தை பூசினாங்க. எகிப்து தேசத்துல என்ன நடந்துச்சு? எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை, இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டாங்க. எத்தனை ஆட்டுக்குட்டி? ஒரு ஆட்டுக்குட்டி. எத்தனை ஆட்டுக்குட்டி சொன்னாரு? வீட்டுக்கு ஒண்ணு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும், நானே வாசல், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். நமக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தாங்க இருக்கணும். நம்ம வீட்டுக்கு 10 ஆட்டுக்குட்டி வச்சுட்டா, 10 ஆட்டுக்குட்டி இல்ல, இயேசு ஒருத்தர் தான் நமக்காய் இந்த உலகத்துல ஜீவனை கொடுக்க இறங்கி வந்தார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்க வீட்டுல பூசப்படணும். அடுத்து பாருங்களே, வேதம் சொல்லுது என்ன செய்யணுமா? 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எகிப்து தேசத்துல என்ன நடந்துச்சு? அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் அதை அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. 3 காரியம் செய்யணும் அந்த ராத்திரியில. ஏன்னா இதுதான் அவர்கள் அங்க இருக்கிற கடைசி ராத்திரி. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இதுதான் 430 வருஷத்தினுடைய கடைசி ராத்திரி. இன்றுதான் அவர்கள் அந்த இடத்துல இருந்து புறப்பட போகிற அந்த கடைசி நாள். அதுக்கு கர்த்தர் வழிகாட்டுறாரு. எப்படி? எரிகோவை சுத்தி வர்றதுக்கு ஆலோசனை கொடுத்தாரு இல்லையா? செங்கடலுக்குள்ள போறதுக்கு ஆலோசனை கொடுத்தாரு இல்லையா? யோர்தானுக்குள்ள போறதுக்கு ஆலோசனை கொடுத்தாரு இல்லையா? மரித்த லாசருவை உயிரோடு கொண்டு வர்றதுக்கு ஆலோசனை கொடுத்தாரு இல்லையா? தாவீதை ஜெயம் கொடுப்பதற்காக சூரச்செடியின்களை போய் உட்கார்ந்துருன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தாரு இல்லவா? அதுபோல இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ராத்திரி வேளையில அந்த ஆலோசனை நடக்குது. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொள்ளும். நல்ல ரட்சிப்பு என்கிற கச்சை, மார்க்கவசம் என்கிற கச்சை, நீதி என்கிற கச்சையெல்லாம் நல்லா கட்டிக்கணும், ஆயத்தமாய்க்கணும். கச்சையை கட்டிக்க, பெல்ட்டை கட்டிக்க, உன் காலில் பாதரட்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை தொடுத்துக்க. அடுத்து உங்கள் கைகளில் அற்புத அடையாளம் என்கிற தடியை பிடித்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த மாம்சத்தை, ராபோஜனத்தை தீவிரமா நீ புசி. ஏனென்றால் இன்றுதான் இந்த தேசத்துல நீ இருக்க போகிற கடைசி நாள். அடுத்து வாசிங்க 29ஆம் வசனம். தேங்க்யூ லார்ட். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவர்கள் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும், மிருக ஜீவன்களையும் தலையீற்றுக்களையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அழித்தார். ஏன்? அது எகிப்தின் மேல நீதியை சரி கட்டும் நாள். யாத்திரையாகமோ 14:4 வாசிக்கலாமா? யாத்திரையாகமோ 14:4. ஆகையால் பார்வோன் அவர்களை தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நல்ல கையை தட்டுங்க, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவங்களாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார். அப்ப தேவன் எகிப்து தேசத்துல எதற்கு இந்த 10 வாதைகளை அனுப்பினார்னா, பார்வோன் கர்த்தரே தேவன் என்பதை அறியும்படியாகவும் எல்லா ஜனங்களாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் கர்த்தர் இந்த அற்புதங்களை நடப்பித்தார். ஒரே நாளில், ஒரே ராத்திரியில எகிப்து தேசத்துல மன்னனுடைய வீட்டில இருந்து அங்கு வேலை செய்யக்கூடிய கடைசி மனுஷன் வீடு வரையும் எல்லா வீட்டிலையும் தலைச்சன் பிள்ளைகள் அழிந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட்டார்கள். இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, எகிப்து தேசத்தில் நடந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இப்போ ஒரு சில ப்ராப்பர்சி வேட மட்டும் நான் சொல்றேன், யார் யார் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார் என்று. யாத்திரையாமம் 34ஆம் அதிகாரம் வேகமா முடிக்கிறேன். யாத்திரையாமம் 34:10 வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக் வேர்டு இது. இப்ப அங்க அதிசயம் செய்தார் எகிப்துல. இங்க மோசேக்கு என்ன சொல்றாரு பாருங்க.
அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த வருஷம் உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன், மீண்டும் வாசிக்கிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர், கர்த்தருடைய செய்கையை நீங்க பாப்பீங்க, கர்த்தருடைய பயங்கரத்தை நீங்க பாப்பீங்க. மோசேக்கு கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நான் செய்யற போற காரியம் அது சாதாரண காரியம் இல்ல, நான் செய்ய போகிற அதிசயங்கள் அது சாதாரண காரியம் அல்ல, முழு பூமியும் பார்க்கும்படி அதிசயங்களை நான் உன் நடுவிலே நடப்பிப்பேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கரமா இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், இந்த வருஷம் தேவன் செய்ய போற அதிசயம் பூமி கொள்ளாத அளவுக்கு அது பயங்கரமா இருக்கும். அது உன் இறுதியை வெட்டித்து போற அளவுக்கு அது பயங்கரமா இருக்கும். அது உங்க தேசம் தாங்க முடியாத அளவுக்கு அது பயங்கரமா இருக்கும். இப்ப பார்த்தோம் இல்லையா, வரலாறு காணாத மழைன்னு சொல்றாங்க. சுனாமி பெறப்பட்ட பொழுது சொன்னாங்க அது எல்லாத்தையும் அழிச்சு போட்டுச்சுங்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை, ரிவைவலை இந்த வருஷம் அதிசயங்களை காண்பிப்பார். எஸ், இருதயம் அதிசயப்படும். இந்த வருஷமும் அதிசயப்படும். அந்த நிழலாட்டத்தை இந்த வருஷமும் நீ உணர்வ. இதோ கடற்கரையின் திரள் கூட்ட ஜனம் உன் வசம் வரும். பலத்த சேனை உன்னை மூடும். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டு உன் பக்கத்தில் நடப்பிப்பார். அடுத்து பாருங்களே, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு கர்த்தருடைய தூதனானவர், உன் நாமம் என்னவென்று கேட்டார். அது அதிசயம் என்றார். இது யாருக்கு? மனோவா. மனோவாவும் அவருடைய மனைவியை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், வாசிக்கலாம். 2ஆம் வசனம். தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவா. இது ப்ராபர்சிக்கா யார் யாருக்கு சொந்தமோ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வருஷம் அந்த நிகழ்வை கர்த்தர் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அது எப்படி நடக்கும்? அவங்க போய் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? நீ எனக்கு தரிசனமானீரே, நான் உன் பேர் என்ன? அதை கேட்கிறாங்க பாருங்களேன். மேல 16ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனான மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலியிட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? கைகளை தட்டுங்க. அது அதிசயம் என்றார். இந்த வருஷம் அதிசயமானவர் மனோவா வாழ்க்கையில அதிசயத்தை செய்தது போல இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேக மனோவா குடும்பங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். எஸ், அவர் இந்த வருஷம் நிச்சயமா உன் கண் அதை பார்க்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாத்திரையாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இதே வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதே வசனம் அங்க பவுலடிகள் எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறார் என்பதை பாருங்க. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு, அங்க போட்டிருக்கு அற்புத காட்சின்னு, இங்க போட்டிருக்கு அதிசயப்பட்டு. அப்ப முள்ளு செடி பற்றி எரியுது, ஆனா செடி வெந்து போகலையாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண்பிப்பார். பாருங்களே, நான் பலமுறை அந்த மோசே ஆகமத்தை வாசித்து தியானிக்கும் பொழுதெல்லாம் எப்படி அவன் நினைக்கவே பார்க்கல. அவன் அந்த பர்வதத்துக்கிட்ட போறான். ஆட்டுக்குட்டி தாங்க மேய்க்க போனேன். ஆடு மேய்க்க அந்த ஓரேப் என்கிற பர்வதத்துக்கிட்ட போறேன். இவனுடைய வருகைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருந்த கர்த்தர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து அப்படியே அக்கினி சுவாலையாய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரு. அவன் சொல்றான், அற்புதமா இருக்குது,
அதிசயமா இருக்குது, எரியுது, ஆனா அந்த முள்ளு வேகாமல் இருக்கேன்னு சொல்லி கிட்ட போனான் அந்த அதிசயத்தை பார்க்க. இந்த வருஷமும் உன் கண்ணு கிட்ட போய் அதிசயத்தை பார்க்கும்படி கர்த்தர் உனக்கு அதிசயமான காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் சொல்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போறேன். யோபு சொன்னாரு எப்படி அவர் அதிசயமானவர். யோபு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், பக்கத்துல சொல்லுங்க, இந்த வருஷம் எண்ண முடியாது மணலத்தனையான கோடிக்கணக்கான நீ வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார் இல்லையா? யோபு சொல்றாரு தேவனுடைய அதிசயங்கள் எப்படி இருக்குமா, எண்ணி முடியாத அதிசயங்களை 365 நாளும் 365 நாள்ல இருக்கிற செகண்ட் பை செகண்டா, நொடி பொழுது, ஒவ்வொரு நொடியும் உனக்கு இந்த வருஷம் என் தேவன் அதிசயமானவராகவே போவார். இப்ப இருந்தே எழுதி வைத்துக்கோ. நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு அதிசயமா இருக்கு. நீ சொல்லுவ அதிசயமா இருக்கே, அதிசயமா இருக்குது, இது எப்படி நடந்துச்சு? பலத்தினால் அல்ல, எழுதி வைத்துக்கொள். பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவராலே ஆகும். குதிரையினால் அல்ல, ரதத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராலே ஆகும். சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால வரும். எஸ் கோல் ஸ்பிரிட். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜெயம் வராது. என் தேவனிடத்திலிருந்து இந்த வருஷம் உங்களுக்கு அதிசயமான ஜெயங்கள் கடந்து வரும். யோபு சொல்றாரு எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்கிறவர். இவர் இப்படி சொல்றப்ப இவர் எப்படி இருந்தார் தெரியுமா? பிள்ளைகளை இழந்து போயிருந்தார். இவர் சொல்றப்ப எப்படி இருந்தார் தெரியுமா? ஆடு மாடுகளை இழந்து போயிருந்தார். இவர் இந்த வார்த்தை சொல்றப்ப எப்படி இருந்தார் தெரியுமா? உடம்பெல்லாம் ரணமான வேதனையோடு கூட இருந்தார். ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பல்லு தவிர வேற ஒண்ணும் இல்லை. உடம்பெல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்ன பின்புதான் இவர் சொல்ற அந்த வார்த்தை, என் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், என் நீதியை நான் கெட்டியா பிடிச்சு கொள்வேன். பைத்தியக்காரி போல பேசுறியா? அவர் கையில நன்மை பெற்றமே, இன்றைக்கு இந்த சின்ன ஒரு சோதனை ஓட்டத்துல நீ அவரை தூசிக்க சொல்றியே. என் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். கைகளை தட்டி. யோபு வாழ்க்கையில அதிசயம் நடந்துச்சு, மனோவா வாழ்க்கையில அதிசயம் நடந்துச்சு, மோசே வாழ்க்கையில அதிசயம் நடந்துச்சு, எகிப்து தேசத்தில் இருக்கிற இதோ இஸ்ரவேல் நடுவில் கர்த்தர் அதிசயங்களை செய்தாரு. அற்புத இயேசு ஊழியத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களை செய்வார். அது மட்டுமா, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு எப்படி அவர் அதிசயங்களை செய்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். சொல்றாரு உங்க அதிசயத்தை எல்லாம் நான் விவரிப்பேன். தாவீதுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். படிப்பறிவு இல்லாதவங்க, அவன் எந்த பாடசாலைக்கு போனான்னு எழுதப்படலை, அவன் எந்த யுத்த களத்துக்கு போனான்னு எழுதப்படலை, அவங்க அப்பா அவனை பராமரித்து அவனுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளை கொடுத்தார் என்று எழுதப்படலை. 7 பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கிறாரு, 7 பிள்ளைகளை கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பழி விருந்துக்கு கூட தாவீது அவர் கூப்பிடல. அந்த அளவுக்கு தாவீதை புறம்பே தள்ளி வச்சிருந்தாரு. அவன் ஆடு மேய்க்கிறதான அவனுடைய வேலையா இருந்தது. அவனுக்கு சிங்கங்கள் வந்தது, கரடிகள் வந்தது, எத்தனையோ வேதனைகள் வந்துச்சு. அன்னைக்கு கூட அவங்க அப்பா அவன் மேல அக்கறை செலுத்தல. தனிமையாய் விடப்பட்டிருந்த ஒரு மனிதன். அவன் எங்கேயும் பள்ளிக்கூடத்துக்கு போன படிச்சான்னு எழுதப்படல. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி கைகளை தட்டி, என் கைகளை யுத்தத்திற்கு படிப்பித்த கர்த்தர். அப்ப இதெல்லாம் யாரு செய்தது? அந்த யுத்த காலத்துக்கு வரும்பொழுது சொல்றாரு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, நானா வல்லப்பா, கர்த்தர் என்னை அனுப்பி வைத்தார். கோலியாத்துக்கு முன்னாடி சொல்றாரு, நீயோ பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்திருக்கிற, நீ புஜபலத்தோடு வந்திருக்கிற, உன் கையில் இருக்கிற ஈட்டியை நம்பி நிக்கிற, ஆனால் நானோ நீ நிந்திக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிக்கிறேன். அப்ப தாவீது சொந்த பலத்துல நிக்கலங்க, கர்த்தர் பலத்துல நின்னா. இந்த வருஷம் அவர் சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை, உம்முடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன். இந்த வருஷம் நீ விவரிப்ப, போய் சொல்லுவ, நான் கோலும் கையுமா வந்தேன், ஒண்ணுமில்லாம வந்தேன். இந்த 2024 கர்த்தர் என்னை சீமானா மாத்திட்டாரு, சீமானா என்னை மாத்திட்டாரு. தாவீது வரும் பொழுது ஒரு சாதாரண இடையனாய் உள்ள வந்தாரு. ஆனா இஸ்ரவேலை 40 வருஷம் சமஸ்த இஸ்ரவேலை ராஜாவாய் அரசாண்டான்.
அவனை கர்த்தர் எவ்வளவு பெரிய மனுஷனா மாத்திட்டாரு, இருதயத்துக்கு ஏத்தவனா மாறிட்டாரு. சவுலை விட்டு விலக்கினது போல என் தாவீதை விட்டு ஒரு நாள் என் கிருபையை நான் விளக்க மாட்டேன்னு சொல்லி தேவனுடைய இருதயத்தை தொடக்கூடிய மனுஷனாய் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அப்படிப்பட்ட ஆண்டா, உன்னை உயர்த்துகிற ஆண்டா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி உன்னை நடப்பிக்கிற ஆண்டா கர்த்தர் இந்த ஆண்டுல எண்ணி முடியாத அதிசயங்களை உனக்கு செய்வார். அதைத்தான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிச்சு 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 இந்த வருஷம் சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்க, பாருங்களே, தேவன் எனக்கு செய்த நன்மையை வாயால சொல்ல முடியாது ஐயா, அதிசயத்தை வாயால சொல்ல முடியாது. போன வருஷம் நான் கடை வாங்கினையா, இந்த வருஷம் நான் கடை கொடுக்கிறையா. போன வருஷம் எனக்கு வீடு இல்லையா, இந்த வருஷம் மாளிகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஐயா. போன வருஷம் எனக்கு ஊழியம் இல்லையா, இந்த வருஷம் எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. போன வருஷம் எனக்கு மந்தையே இல்லையா, இந்த வருஷம் எனக்கு மந்தையை கொடுத்திருக்கிறார் ஐயா. போன வருஷம் நான் அந்த கேடா இருந்தையா, இந்த வருஷம் என்னை ரூபதியாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறார் ஐயா. போன வருஷம் தனிமையா படுத்து கிடந்தேன், இந்த வருஷம் என்னை மகனோடு படுக்க வைத்திருக்கிறார் ஐயா. போன வருஷம் வரை எனக்கு அட்ரஸ் இல்லையா, இந்த வருஷம் எனக்கு அட்ரஸ் கொடுத்திருக்கிறார் ஐயா. போன வருஷம் நான் இந்த பூமியில அநேகர் என்னை பார்த்து பரியாசம் பண்றவனா நான் இருந்தையா, இந்த வருஷம் என்னை கர்த்தர் உயர்த்திட்டார்னு சொல்லி இந்த வருஷம் தேவன் உனக்கு செய்கிற அதிசயங்களை நீ விவரித்து சொல்லுகிற ஆண்டாய் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு செய்த அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஒரு ப்ராப்பர்சி சொல்றேன், தாவீதோட அண்ணங்க எல்லாம் அதே ராணுவத்தில் தான் இருந்தான், ஆனா ஆடு மேய்ச்சவன் அரசனாய் மாறினான். லிஃப்ட் அப் தி ஃபயர். இந்த வருஷம் ஆண்டவர் உன்னை லிஃப்ட் அப் பண்ணுவாரு, அடுத்த ஹையர் போஸ்ட்ல தூக்குவாரு, பல படிகளை உன்னை உயர்த்தி கொண்டு போவாரு. ஹalleluya. போத்திபாராவே தான் இருந்தான், ஆனா போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்தவன் எகிப்து தேசத்துக்கு மன்னனாய் மாறினான். ராலா ரகாலா ராபா ஷகாலா ரகாபாலா ராபா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் உன்னை தூக்குகிற ஆழம், தூக்குகிற உயரம், தூக்குகிற நிலை அது வித்தியாசமா இருக்கும். பாபிலோன் ராஜா சொன்னாரு, தேவ ஆவியை பெற்ற இவனை போல எகிப்து தேசத்திலையும் பாபிலோன் தேசத்திலையும் ஒருவனுமே இல்லை. எகிப்து ராஜா சொல்றான், இவனை போல ஞானம் உள்ளவன் எவனாவது இந்த ஊர்ல இருக்கியா சொல்றான்? யாராவது ஒருவர் இந்த பஞ்ச காலத்துல எகிப்தை பாதுகாக்க முடியுமா சொல்லு? இதுக்கு ஒரே ஒரு தகுதி உடையவன் யோசேப்பு தான் சொல்லி அவன் அந்த தேசத்துல அதிபதியாய் உயர்த்தி அவனுக்கு மோதிரம் கொடுத்து பொன் வஸ்திரம் கொடுத்து ராஜாவினுடைய எல்லா அங்கிய அடையாளங்களை கொடுத்து இரண்டாம் ரதத்தை கொடுத்து அவனை இந்த தேசத்துல ஒரு நல்ல பெண்ணை அவனுக்கு கொடுத்து அவனை பார்வோனுக்கு மன்னனாய் கர்த்தர் உயர்த்தி அந்த தேசத்தை ஆளுநராய் வைத்தார். கைகளை தட்டி. காரணம், அவன் மேல இருந்த தேவனுடைய ஆவியானவன். அப்படிப்பட்ட அதிசயங்களை இந்த வருஷம் இப்பொழுதே கர்த்தர் ஒரு நடுவில் செய்ய போறாரு. பாபிலோன் ராஜாவாக நேப்காத்நேசர் சொன்னாரு, நான் கண்ட சொற்பனத்தை அப்படியே ஒருத்தர் சொல்றான் ஐயா, இவனை விட ஞானவான் இந்த உலகத்துல யார் யார் இருக்கிறான்னு சொல்லி அப்படியே சாஸ்தாங்கமாய் நேப்காத்நேசர் தானியேலுக்கு முன்பாய் விழுந்தான். அப்படிப்பட்ட அதிசயங்களை இந்த ஆண்டு கர்த்தர் உன் நடுவில் நடப்பிப்பாரு. தீக்குள்ள தூக்கி போட்டது 3 பேரு, உள்ள சுத்தினது 4 பேரு. 4வது சாயர் தேவபுத்தனுடைய சாயர், இவர்களுடைய தேவனே தேவன், இவருடைய கர்த்தரே கர்த்தர் என்பதை ராஜா பிரகடனப்படுத்தி தேசம் எங்கு சொன்னான் அல்லவா, அப்படியா நீ ஆராதிக்கிற தேவனே தேவன் என்பது கர்த்தர் இந்த ஆண்டு அநேக ஜனங்கள் நடுவில் பிரகடனப்படுத்துவாரு. இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் நம் நடுவில், சபை நடுவில், பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் செய்வாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி என் தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டு அவருடைய அதிசயங்களை நீங்க விவரித்து சொல்லுவீங்க. ஒவ்வொரு மாதமும் அதிசயம், ஒவ்வொரு நாளும் அதிசயம், ஒவ்வொரு வாரமும் அதிசயம். டே பை டே, டே பை டே, டே பை டே உன்னுடைய வாழ்க்கையில என் தேவன் அதிசயங்களை காண்பிக்கக்கூடிய அதிசயமானவராக உன்னுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுவாரு. யோபுவுக்கு செய்தாரு, தானியேலுக்கு செய்தாரு, தாவீதுக்கு செய்தாரு, மோசேக்கு செய்தாரு, கோசேன் பட்டணத்துக்கு செய்தாரு, இஸ்ரவேல் பட்டணத்துக்கு செய்தாரு. உனக்கு மட்டும் செய்ய மாட்டாரா? பக்கத்துல சொல்லு, சிஸ்டர், நான் கோசேன்ல இருக்கிறவன், நான் இஸ்ரவேலா இருக்கிறவன், நான் மோசேயினுடைய வழியில தேவனை பின்பற்றி கர்த்தரை துதிக்கிறவன், மோசே கொடுத்த கற்பனைகளை இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றேன். அதனால மோசேக்கு கொடுத்த கற்பனையின்படி வாழ்கிற எனக்கு அதே காரியத்தை அவர் செய்வாரு. தாவீதோட சங்கீதத்தில் நான் படிச்சு என் தேவனை துதிக்கிறேன், தாவீதுக்கு செய்த அதே அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வாரு. இதோ யோபுவோட வேதத்தை நான் படிச்சு தியானிக்கிறேன், யோபு போல வாழ நான் விரும்புகிறேன். கர்த்தர் யோபு பத்தி என்ன சொன்னா தெரியுமா? பூமியில இவனை போல உத்தமே ஒருவனுமே இல்லைனார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய இவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. இப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்ற மனுஷன் சொல்றான், கர்த்தருடைய அதிசயங்கள்
ஆராய்ந்து முடியாதது, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வார் என்பது யோபுவால் சொல்ல முடியும்னா, இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே ஏன் உன்னால சொல்ல முடியாது? சொல்லு. இந்த 365 நாளும் குறைந்தது 365 அதிசயங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வாரு. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் எனக்கு அதிசயமானவராக முன்னாடி போவாரு. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு முன்பாக தாவீதின் குமாரனா போனாரு. இன்றைக்கு அற்புதரே ஊழியத்திற்கு முன்பாக எழுதி வைத்துக்கொள், அதிசயமானவராய் புறப்படுகிறாரு. அவருடைய ரதம் அதிசய ரதமாய் புறப்படுகிறது. எலியாவின் ரதம் எப்படி அது சேரட் ஆஃப் ஃபயர் எலியா இருந்தானோ அப்படியா இந்த வருஷம் அதிசய ரதம் புறப்படுகிறது. அந்த ரதத்தோடு சேர்ந்துகள், அந்த ரதத்தோடு ஒட்டிக்கொள், அந்த ரதத்தோடு இணைந்துகள், அந்த ரதத்தோடு சேர்ந்துகள். அந்த ரதம் உன்னை தூக்கிட்டு போகும், தேவ சித்தப்படி தூக்கிட்டு போகும். வேதம் சொல்கிறது, இதோ குதிரையும் ரதமும் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறதோ, ஆவி எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல நோக்கி குதிரையும் ரதமும் புறப்பட்டது என்று எசேக்கியேல்ல வாசிக்கிறோமே. அப்படியா இந்த வருஷம் கந்தாக மந்திரி போற ரதத்தோடு ஆவியானவரை இணைத்துக் கொள்வாரு. வேதாகமத்தை வைத்திருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். இந்த வருஷம் வேதத்தை பிரசங்கிக்கிற இந்த ஊழியத்தோடு சேர்ந்து கொள். ஏசாயா தீர்க்கதரிசி காண்பித்த இயேசுவை பிரசங்கிக்கிற இந்த ஊழியத்தோடு சேர்ந்து கொள். நீ அற்புதத்தை பார்க்க முடியும், பரலோகத்துக்கு நீ போக முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதத்தை நீ பார்க்க முடியும். இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு செய்கிற அதிசயங்கள் எண்ணி முடியாதது. அற்புதமான காரியங்களை உன் வாழ்க்கையில விவரிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வாரு. மோசேக்கு செஞ்சாரு, யோபுவுக்கு செஞ்சாரு, இஸ்ரவேலர்களுக்கு செஞ்சாரு, கோசேன் பட்டணத்துக்கு செஞ்சாரு, தாவீதுக்கு செஞ்சாரு. இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். மத்தேயு புத்தகத்துல வாசிக்கலாம், 21ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையை வாசிக்கலாமா? அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதினுக்கு குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து, இந்த வருஷம் இந்த ஊழியத்துக்கு மேல கொல்ல பேர் கோபப்பட போறாங்க. காரணம் என்னன்னா, இங்க நடக்கிற அதிசயங்களை பார்த்து, அற்புதங்களை பார்த்து, ஆச்சரியமான காரியங்களை பார்த்து, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 என்று சொல்லுகிற பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு, புரியலையா? நீங்க தான் அவருடைய பிள்ளை, நீ சொல்லு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்ல சொல்ல அநேக உலக மனுஷனுடைய ஆவி கோபம் கல்லும். ஆனா தேவன் உன் நடுவில் அதிசயமானவரை வெளிப்படுவாரு. பாருங்க, அந்த வசனத்தை இன்னொரு வாசிக்கிறேன். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரம் கண்டு, நல்ல வேத பாரகரா இருந்தா, நல்ல பிரதான ஆசிரியர் இருந்தா அவர்களும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படணுமா இல்லையா? அப்ப இவர்கள் எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள்? ஏசப்பா சொன்னாரு, உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கான், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். பாத்தீங்களா? இயேசுவோடு கூட இருக்கிறேன், ஆனா பிசாசா இருக்கிறேன். இயேசுவோடு கூட இருக்கிறேன், காட்டி கொடுக்கிறேன். பேரு தாங்க பெரிய பேரு, ஆனா உள்ள இருக்கிற ஆவி வேற ஆவி. இங்க பாருங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொன்னா பிரதான ஆசாரியன்னு சேர்ந்து ஓசன்னா சொல்லணுமா இல்லையா? அவனுக்கு எதுக்கு கோபம் வருது? அப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? வேற ஆவி. நீ யோசன்னா சொன்னேன்னா பக்கத்து இருக்கால் கோபப்படுவாரு. நீ கவலைப்படாத, நீ தேவனுடைய சேனை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். இந்த வருஷம் புரியுதா? நீ ஓசன்னா சொல்லிக்கிட்டே இரு. ஓசன்னா என்ன அர்த்தம்? ஜெயமங்கலம், வெற்றி, ஆர்ப்பரிப்பு, விடுதலை, மகிமை, தேவனுக்கே மகிமை. நமக்கு பேரே நல்ல பேர் வச்சிருக்காங்க, அல்லேலூயா. கைகளை தட்டி அல்லேலூயான்னா என்னங்க அர்த்தம் தெரியல. தேவனுக்கே மகிமை. அப்போ உன்னை கூப்பிடுறப்ப அந்த வருதுவார் தேவனுக்கே மகிமை. கை தட்டுங்க பார்க்கலாம். உனக்கு பேரே தேவனுக்கே மகிமை. அவர் செய்த அதிசயம், எத்தனை அதிசயம் செஞ்சாருன்னு அதுக்கு மேல படிச்சு பாரு. அப்ப ஏசப்பா இந்த பூமியில என்ன பண்ணாரு தெரியுமா? அதிசயம். நான் பக்கத்துல சொல்ல, சிஸ்டர், இந்த மாசம் இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிசயம் செய்வார். அன்னைக்கு செஞ்சார்ல, கானான்ல செஞ்சார் இல்லையா? அன்னைக்கு இஸ்ரவேல்ல செஞ்சார் இல்லையா? அன்னைக்கு கப்பர்நகூர்ல செஞ்சார் இல்லையா? அன்னைக்கு அவர் போன பட்டணம் எல்லாம் அதிசயம் செஞ்சார் அல்லவா? அப்போ ஓன் பட்டணத்திலையும், ஓ வீட்டிலையும், ஓன் தொழிலையும், ஓ எல்லைகளிலும் கர்த்தர் இந்த வருஷம் அதிசயம் செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள், இந்த வருஷம் தேவாலயத்தில் நீ ஆர்ப்பரிக்கணும். தேவாலயத்தில் வந்து வாரத்தின் அந்த பிரதான நாளாகிய அந்த ஓய்வு நாள், அது அவருடைய நாள். அந்த நாளை நீ மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி
அவருடைய நாளில் நீ அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எப்படிப்பட்ட அதிசயம்? அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முடிக்க போறேன். எல்லாரும் கடைசி நிமிஷம் ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயத்தோடு கூட எப்படிப்பட்ட அதிசயம் இந்த வருஷம் நடக்க போகுது வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலோ உயரே வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். பூமியில என்ன செய்வாரா? இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை இந்த வருஷம் காட்டுவார். பூமியில இங்க பாப்பீங்க, இந்த வருஷம் அதிசயத்தை பூமியிலேயே, ஆலயத்திலேயே, வீட்டிலேயே நீ பார்க்கிற ஒரு ஆண்டு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். ஒரு மனிதனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ஒரு மனிதன், பிலிப்பு என்கிற மனிதன் ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்துக்கு போறாரு. அங்க தேவன் அவரோடு கூட இருந்து நடப்பித்த காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பக்க நம்பர் 172, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு, கைத்தட்டுங்க, புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அடுத்த வார்த்தைக்கு நல்லா கைதட்டணும். அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷம். ஒரு பிலிப்பு தாங்க, ஒரே ஒரு பிலிப்பு. ஒரு பிலிப்பு ஒரு பட்டணத்துக்குள்ள போனா அநேக திமிர்வாதக்காரர்களும் அநேக சப்பானிகளும் அநேக குருடர்களும் சுகமாக்கப்பட்டார்களாம். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான். அந்த பட்டணம் சமாரியா பட்டணம். ஒரு பிலிப்பு ஒரு சமாரியாவுக்கு போனா இத்தனை நன்மை நடக்கும்னா இங்க எத்தனை பிலிப்பு இருக்கிற பத்தியா? நம்ம போற எல்லா பட்டணமும் இந்த வருஷம் திமிர்வாதக்காரர்கள் சுகமாவார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அந்த பட்டணத்தையே கர்த்தர் தலகிழுதாய் குலுங்க பண்ணினா. அந்த பட்டணத்தில் இருக்கிற மந்திரவாத வல்லமைகள்லாம் கர்த்தரை அழித்து போட்டாரு. அந்த பட்டணம் தெய்வத்திற்கு நேராய், ஏசப்பாவுக்கு நேராய் திரும்பினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷம் அப்படி செய்ய போற? எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? எல்லா ஜெபத்தோடு. ரீபா ல ரக்கா ல ரபா ரீபா ரீபா ரபா ரீபா ரபா ல ரபா ஷபா ல ரபா ரீபா ரீபா ரபா ரீபா ரபா ல ரபா